தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்துல தன்னுடைய லைஃப் டைம் ஹையர் ரீச் பண்ண என்எல்சி இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சரிவு கொடுத்திருக்கு. இன்னைக்கு காலையில வந்து 327 ரூபாய் 20 பைசால ஓபன் ஆன ஸ்டாக்கு 320 ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்ப ரெக்கவரி ஆயிருக்கு. 333 வரைக்கும் டச் பண்ணிட்டு அகைன் 327.75 ஓப்பன் லோ சேமா முடிஞ்சிருக்கு. எதனால இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரு வலட்டைல் குறிப்பா அதோட 387 அப்படிங்கிற அந்த லைஃப் டைம் ஹைக்கு அப்புறமா இந்த ஒரு மாசத்துல இந்த ஸ்டாக் 5% இறங்குனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்த பங்குல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஆஸ் பர் த நார்ம்ஸ் தான் பண்றாங்களே தவிர இந்த பங்குல நெகட்டிவா எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. சோ இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நவரத்ன பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா வந்து இன்னைக்கு 3% இறங்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்த பங்குல ஸ்டேக்க சேல் பண்றாங்க அப்படிங்கிற அறிவிப்பு. எதனால ஸ்டேக்க சேல் பண்றாங்கன்னா, ஸ்டாக்ல வந்து பிசினஸ் கம்மியா இருக்கா, பிசினஸ் எதுவும் வீக்கா இருக்கான்னு பார்த்தா அப்பெல்லாம் இல்ல. இந்த வருஷம் 17,490 கோடி சேல்ஸ் பண்ணி அதுல 3,769 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல இந்த நிறுவனம் 12% சேல்ஸ் growth, 26% ப்ராஃபிட் growth, முதலீடு பண்ணவங்களுக்கு 38% வந்து லாபம் கொடுத்திருக்காங்க. 50 ரூபாய்க்கும் குறைவான பங்குன்னு பேசணும், 100 ரூபாய்க்கும் குறைவான பங்குன்னு பேசணும். அப்புறம் 300 ரூபாய் ரேஞ்சில இன்னைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு காரணம் இந்த பங்குடைய செக்டார் அண்ட் இந்த பங்குக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட். இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பவர் ஜெனரேஷன் பிசினஸ்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா குறைந்தபட்சம் நல்ல சேல்ஸ் growth காமிச்சு ஒரு மிட்கம் லார்ஜ் கேப் ஸ்டாக் கேட்டகரியில நல்ல முதலீடு நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கிற இந்த பங்குல 72.2% வந்து கவர்மெண்ட் ஹோல்டிங் இருக்கு. லைக் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹோல்டிங். அவங்க தன்னோட ஸ்டேக்க முக்கியமா நிறைய நிறுவனங்கள்ல அவங்க ஸ்டேக்க கம்மி பண்றாங்க. என்ஹெச்பிசி, கோல் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்ப என்எல்சி இந்தியா, இங்க எல்லாமே ஸ்டேக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. சோ ஆஃபர் ஃபார் சேல் மூலமா இந்த பங்குல 3% ஷேரை வெளியிடுறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த ஸ்டாக் இறங்கிருக்கு. அப்புறம் இந்த ஸ்டாக்ல டிப்ல பையிங் தான் நடந்திருக்கு. இவங்க ஆஃபர் ஃபார் சேல்ல கொடுக்குற ரேட்டு 303. அதனால இந்த பங்குக்கான டிமாண்ட் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்குன்னே சொல்லலாம். மத்தபடி இந்த ஸ்டாக்ல பெரிய நெகட்டிவ்லாம் இல்ல. ஈவன் எஃப்ஐஐ 3.61% வச்சிருக்காங்க, டிஐஐ 13.97% வச்சிருக்காங்க. செக்டாருக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் இந்த பங்கை இன்னும் அட்ராக்ட் தான் பண்ணுது. இந்த என்எல்சி இந்தியா பத்தி உங்களுடைய வியூ என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ சேனல். அண்ட் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நடக்க போற ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் வர சாட்டர்டே மதுரையில நடக்க போற ட்ரேடெக்ஸ் ப்ரோக்ராம்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.